ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி வீடியோஸ். இந்த வீடியோவில் கமெண்ட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் டக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஒரு டீச்சர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் வேர் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுட்டு அதை ரைட் சைடில் தான் டக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸுமே. நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடுமே டக் பண்ணி காட்டுறேன். ஒரு 2 வெரைட்டி மெத்தடில் தான் எல்லா டீச்சர்ஸுமே ஹேண்ட் கர்ச்சீஃபை டக் பண்ணுவாங்க. மற்ற வெரைட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது ஒர்க்கிங் விமன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ளதை நம்ம நீல் வாக்கில் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி அப்படியே டக் பண்ணிட வேண்டியதான். இந்த 2 ஷேப் தான் மோஸ்ட்லி எல்லா லேடிஸுமே யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம டக் பண்ணும்போது மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் யூனிக்காக தெரியும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மோர் தென் 20 டைப் வந்து இதில் நான் பண்ணி காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் டைப்புக்கு நம்ம சாரீ ப்ளீட்டிங் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்தோம்னா, இது சின்ன கர்ச்சீஃப்ன்றதுனால நமக்கு 2 ப்ளீட் தான் வருது. நீங்கள் கொஞ்சம் பெரிய கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட் எடுத்தீங்கன்னா ஒரு 4ஆவது வரும். 2 ப்ளீட்டையுமே ஈவனாக வைக்காமல் 1 by 1 வச்சு இந்த மாதிரி டக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதே சாரீ ப்ளீட்டிங் எடுக்கிற மாதிரி இன்னும் சின்ன சின்னதாக நம்ம எடுத்தோம்னா நமக்கு இந்த சின்ன கர்ச்சீஃப்லேயே 4 ப்ளீட்டிங் வரும். அதை ஆர்டராக அப்படியே வைக்காம 1 by 1 நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு 4 ப்ளீட் நல்லா வரும். அதை நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி டக் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட பாட்டம் எடுத்துட்டு ஜிக்ஸாக் ஷேப்பில் மாற்றி மாற்றி நான் ஃபோல்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது 1 by 1 ஒரு வேவ்ஸ் மாதிரி நமக்கு ஒரு மெத்தட் வந்து இது மாதிரி டக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். அதில் பாதி இது நம்ம அப்படியே டக் பண்ணிட வேண்டியதான். அந்த 3 லேயர் மட்டும் நமக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். அதே வந்து நம்ம உள்ளார டக் பண்ண அந்த இடத்தையுமே நம்ம வெளியில் எடுத்து 2 லேயராக வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணால் ஒரு சைடு வந்து பிளைனாகவும் ஒரு சைடு வந்து டிசைனாகவும் நமக்கு 2 ப்ளீட்டிங் தெரியும். அதை நம்ம டக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதே அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்பக்கமாக வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளைனாக கூட நம்ம டக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப்புக்கு நம்ம கர்ச்சீஃபை ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட பாட்டமை 4 லேயர் இருக்கும். அதில் 1 by 1 இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள 2 எட்ஜையுமே பின்னாடி கொஞ்சமாக திருப்பி வச்சு நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சென்டரில் லேயராக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் கிடைக்கும். இது நம்ம அப்படியே டக் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி வெரைட்டி மெத்தடில் நம்ம ஹேண்ட் கர்ச்சீஃபை டக் பண்ணும்போது மற்றவங்கள விட நம்ம கொஞ்சம் யூனிக்காகவும் எலகண்ட்டாகவும் தெரியும்.
நெக்ஸ்ட் டைப் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு அதோட டாப்பில் உள்ள எட்ஜை மட்டும் நல்லா ரோல் பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இதில் பாதி இதை நம்ம உள்ளார டக் பண்ணிட வேண்டியதான். அதே நான் ட்ரையாங்கிளோட எட்ஜை ரோல் பண்ணேன். நெக்ஸ்ட் மெத்தடில் கொஞ்சம் பாதியிலேருந்து அதை நான் ரோல் பண்ண போகிறேன். அப்படி நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம டக் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஒரு டிசைன் எடுக்கும் போதும் அதுலேயே நமக்கு 2 டைப் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கர்ச்சீஃபை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதை நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஈஸியான டைப் தான் இது. நெக்ஸ்ட் டைப்புக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட டாப்பில் உள்ள ட்ரையாங்கிள் எட்ஜை மட்டும் ரோல் பண்ணி பாதி மட்டும்தான் ரோல் பண்ணியிருக்கேன். பாதி ரோல் பண்ணிவிட்டு பாதி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி மெத்தடில் டக் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஐஸ்கிரீம் கோன் மெத்தடில் தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளதை சைடில் உள்ள 2 எட்ஜையுமே நம்ம பாதி பாதியாக நல்லா ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டக் பண்ணிட வேண்டியதான். இந்த கோன் டிசைன் வெளியில் தெரிகிற மாதிரி டக் பண்ணலாம். அதை அப்படியே திருப்பி வச்சு டக் பண்ணோம்னா மென் எல்லாருமே டை வேர் பண்ணுற மாதிரி டிசைனில் நமக்கு எடுத்து கொடுக்கும் அழகா. நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம ஃபேன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஃபேன் மெத்தட்னா நம்ம கை விசிறிக்கு மடிப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஜிக்ஸாக் ஷேப்பில் 2 சைடுமே மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 4 ப்ளீட் நல்லா மடிப்பாக வரும். அதை லைன் பை லைனாக தெரிகிற மாதிரி அதில் ஹாஃப் இதை உள்ளார விட்டுட்டு நம்ம டக் பண்ணிட போகிறோம். 4 ப்ளீட்டுமே 1 பை 1 ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த உள்ளார டக் பண்ண அந்த பகுதியையுமே எடுத்துட்டு நம்ம பாதியாக ஃபோல்ட் பண்ணோம்னா மொத்தம் நமக்கு 8 ப்ளீட்ஸ் வரும். இதுதான் பார்க்கறதுக்கு ஒரு ஃபேன் ஷேப்பில் இருக்கும், விசிறி ஷேப்பில். இதை நம்ம அப்படியே டக் பண்ணனா 8 ப்ளீட்ஸுமே லைன் பை லைனாக ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். அந்த ப்ளீட்டிங்லாம் வெளியில் தெரியாதபடி கூட நம்ம அதை லைனாக அப்படியே உள்ளார மடித்து விட்டு ஃபோல்ட் பண்ணோம்னா சின்னதாக நமக்கு கர்ச்சீஃப் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி டக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கர்ச்சீஃபை அப்படியே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அதில் பாதி இதை உள்ளார டக் பண்ணிவிட்டு பாதி டிசைன் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி டக் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அந்த டிசைனை கூட உள்ளார விட்டுட்டு வெறும் ஒயிட் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி டக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம ஐஸ்கிரீம் கோன் ஷேப்பில் பண்ணும்போது 2 எட்ஜுமே நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணோம். ஆனால் இதில் லைட்டாக அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜு மட்டும் டச் ஆகுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரெண்டும்
லைட்டாக தான் டச் ஆகுற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டக் பண்ணிடலாம். அதே நாம் திருப்பி வச்சு கூட டக் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கர்ச்சீஃப் கிடைக்கும். ஒரு ஹாஃப் இதை உள்ளார டக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயோ